ஆண்டவரும் அருமைரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு கடந்து சென்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருக்கும்படி செய்வாராக. யாக்கோபின் சுதந்திரத்தினால் அவர் உங்களை போஷிப்பாராக. இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலே நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இங்கே நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கு, தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நன்மை நமக்கு தராமல் இருக்கிறதற்கு யாக்கோபு அழகாய் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்க உங்க சுய முயற்சியினால பிரயாசப்பட்டீங்க, தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணல. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தான், எல்லாவற்றையும் தருகிறவர் தான். அவர் கரத்துல எல்லாம் நிறைவா இருக்கு. ஆனா நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? நீங்க ஒண்ணுமே அவர்கிட்ட கேட்கல, விண்ணப்பம் பண்ணல. அதைத்தான் சொல்லுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் இதைத்தான் வாசித்தோம். நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் என்னிடத்துல கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இங்கே நம்ம வாசிக்கிறோம், நீங்க விரும்புறீங்க, நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்றீங்க? ஏன் சமூகத்துல வந்து ஜெபிக்கல? அதற்கு மாறா நீங்க என்ன செய்றீங்க? சுய முயற்சியினால, உங்க உடல் பிரயோகத்தினால என்ன பண்றீங்க? யுத்தம் பண்றீங்க, சண்டை பண்றீங்க, கொலை செய்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு சித்திக்கவில்லை. காரணம் இதுதான் பிரியமானவர்களே. ஒரு அராஜகமான தன்மையினால பெற்றுக்கொண்டலாம், போராடி நம்ம பெற்றுக்கொண்டலாம், ஜெயிச்சிடலாம், நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நாம் பறித்து கொள்ளலாம். அப்படிலாம் நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் முடியாது பிரியமானவர்களே. அவருடைய தயை உங்களுக்கு இருக்கணும். நீங்க கேட்க வேண்டியவர்கிட்ட கேட்டுட்டா, பேச வேண்டியவங்க கிட்ட பேசி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே. ஒருவேளை இன்னைக்கு என் குடும்பத்துல நான் ஒரு நன்மையும் பெறல, எனக்கு ஒண்ணுமே தரல, நானும் போராடி பார்த்துட்டேங்க, உரிமைக்காக தானே போராடினேன், என் உரிமையை தானே போய் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனா ஒண்ணு செஞ்சு பாருங்க, யாருக்கிட்டையும் போய் போராடாதீங்க, யாருக்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க, யாருக்கிட்டையும் போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன் எனக்கு ஏன் தரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம செய்வோம்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது பிரியமானவர்களே. நம்ம சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லிட்டோம்னா, கேட்க வேண்டியவர்கிட்ட கேட்டுட்டோம்னா, தர வேண்டியவங்க மூலமா கர்த்தர் நமக்கு தருவார் பிரியமானவர்களே. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறதுனால நான் இப்படி சொல்லுகிறேன். அகஸ்டின் அங்கிள் அவருடைய மெசேஜ்ல சொன்ன ஒரு காரியம், பீகாரிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறுவி, ஜெம்ஸ் ஊழியத்தை நிறுவி, மிஷினரியாய் பல ஆண்டுகளாய் பணி செய்து இன்றைக்கும் கர்த்தருடைய பணியை செய்து வருகிற ஜெம்ஸிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும், அந்த பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்று இருந்தாலும், தேவனுடைய பணியிலே அவர் இன்னும் ஓய்ந்து போகவில்லை. தேவனுடைய பணியை இன்னும் உற்சாகமாய் தன்னுடைய வயோதிப காலத்திலும் துடிப்போடு செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய பிரசங்கத்துல ஒரு முறை அங்கிள் இப்படி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, வெளிநாடு ஒன்றுக்கு செய்திக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே ஒரு டீம் இவங்களுக்காக ஒரு டெம்போ டிராவலர் வேன் ஊழியத்துக்காக கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருந்தார்கள். அப்படி தீர்மானம் பண்ணி இருக்கும்போது அங்கிள் வந்து எதுக்குமே ஆசைப்படுற மனுஷன் கிடையாது. அதாவது தனக்குன்னு வருகிற காணிக்கை கூட அங்க ஃபைனான்ஸ் ஆஃபீஸில், அதாவது அவங்களுக்குன்னு அக்கௌண்ட் மேனேஜ் பண்ற அந்த சகோதரனிடத்துல ஒப்படைத்து விட்டு தான் அவர் வீட்டுக்கு வருகிறது வழக்கம். நான் கண்ணார பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்த சகோதரர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார். அந்த இடத்தெல்லாம் நான் போய் பார்த்துருக்கிறேன். இதற்கு நான் சாட்சி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி தரும்பொழுது இவர் செய்தியில, நான் ஒன்றும் அங்கே இருந்து உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகணும்னு நான் வரல, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை யதார்த்தமா சொன்னதுனால அந்த டீமோட தலைவர் கோபப்பட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த டெம்போ டிராவலரை கொடுக்காம, அதுக்கு சைன் பண்ணாம விட்டுட்டார். கோபத்துல நாம கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம், இவங்க ஊழியத்துல செய்யற அந்த காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு செய்யலாம்னு நினைச்சா இவர் வந்து ரொம்ப இப்படி அலட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கோபம். கடைசியில என்ன ஆச்சு தெரியுங்களா? எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, இல்ல நம்ம கர்த்தருக்கு தானே கொடுக்குறோம், அவருக்கா கொடுக்குறோம், நோ முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா கடைசியில என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவருக்கு ஒரு வியாதியை அனுமதித்தார். ஐசி யூனிட்ல கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அங்கேயும் ஒரு போராட்டம், என் மகனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, என் மகனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் பெரிய தயக்கம், பெரிய போராட்டத்துக்கு நடுவில்
இருக்கிறார். அங்கிள் ஊருக்கு வந்துட்டாங்க, ஆனா இங்கே ஐசி யூனிட்ல போராடி கொண்டிருக்கிறார் ஆவியானவரும் இவரும். அப்போ ஆவியானவர் கேட்ட ஒரு காரியம், நீ கொடுக்குறியா நான் எடுக்கட்டுமா? உடனே பேசாம அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்திட்டாராம். அங்கிள் அழகா சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. நமக்கு தர வேண்டியதை யார் தடை பண்ணாலும் ஐசி யூனிட்ல வச்சாது தருவார். பிரியமானவர்களே, நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை, யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி தர வேண்டியவர்கள் மூலமாய் நமக்கு வருகிற நன்மையை கட்டாயம் தருவார். பிரியமானவர்களே, எனவே நாம் போராடாமல் விண்ணப்பிக்க வேண்டியவரிடத்துல விண்ணப்பிப்போம், நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் மாம்ச பலத்தினால போராடி ஒன்றை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நாங்கள் போராடி இருக்கலாப்பா. இன்றைக்கு எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. போராடி நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்றதில்ல, உங்கள் சமூகத்தில் முழங்கால முடக்கி விண்ணப்பிக்க வேண்டியவரிடத்துல விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைதாங்க. ஒருவேளை யாருக்கேனும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமே ஆனால் ஆண்டவர், யாராவது நன்மையை தடை செய்திருப்பார்களே ஆனால் அந்த தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. நன்மை கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். அந்த காரத்தின் பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்காய் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, வெண்கல கதவுகளை உடைப்பீராக, இருப்பு தாழ்பால்களை முறிப்பீராக. அந்த காரத்தின் பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும் பிள்ளைகளுக்காய் திறக்கப்படட்டும். உன்னை கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.